ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 212. இந்த பகுதியில் 219வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 23வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 23. குருர் குரு தமோ தாம சத்ய சத்ய பராக்கிரமஹ நிமிஷோ நிமிஷஸ்ரக்வி வாசஸ்பதிருதாரதிஹி. நாமம் 219. ஓம் உதாரதியே நமக. இதில் திருமால் மத்ஸ்யாவதாரம் எடுத்ததன் பின்னணியை வேதாந்த தேசிகர் எப்படி சொல்கிறார் என்பதிலிருந்து பார்க்கலாமா? ஒரு சமயம் வேதாந்த தேசிகர் திருவகிந்திபுரத்தில் தமது சீடர்களுக்கு திருமாலின் தசாவதாரங்களை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு சீடர் எழுந்து, சுவாமி, ஒரு சந்தேகம். தசாவதாரங்களில் முதல் அவதாரமாக மத்ஸ்ய அவதாரத்தை கொண்டாடுகிறோம். அந்த முதல் அவதாரத்தில் திருமால் ஏன் மனித வடிவில் தோன்றாமல் மீன் வடிவத்தோடு அவதரித்தார் என்று கேட்டார். அதற்கு வேதாந்த தேசிகர், இந்த சீடர்களில் யாரேனும் இதற்கு விடையளிக்க இயலுமா என்று கேட்டார். அப்போது அங்கிருந்த ஒரு சீடர் எழுந்து, அது வேறொன்றும் இல்லை, பிரளயக்கடலில் நீந்தி சென்று வேதத்தை தேடுவதற்கு வசதியாய் இருக்குமே என்று மீன் வடிவத்தில் திருமால் அவதரித்தார் என்று சொன்னார் அந்த சீடர். ஆனால் கேள்வி கேட்ட சீடரோ, சர்வ சக்தி வாய்ந்தவரான திருமாலால் மனித வடிவுடனேயே பிரளய கடலில் நீந்தி வேதங்களை காக்க இயலுமே, அப்படி இருக்கும் போது எதற்காக அவர் மீன் வடிவம் ஏற்க வேண்டும் என்று கேட்டார். சரியான கேள்விதானே? இப்போது வேதாந்த தேசிகர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? கதையும் கவிதையும் இணைந்த ஒரு அற்புதமான பதிலை சொன்னார். அந்த கவிதை என்ன என்று பார்க்கலாமா? அவதரண விசேஷை ஆத்மலீலாபதேசைஹி அவமதிம் அனுகம்பே மந்த சித்தேஷு விந்தன் வ்ருஷபசிகரிணா தத்வத் நிதசேன நூனம் பஜதி சரணபாஜாம் பாவினோ ஜென்ம வேதான். அதாவது அவதரண விசேஷை, அதாவது இறைவன் எடுக்கும் சிறப்பு அவதாரங்கள் ஆத்ம லீலோபதேசை, ஆத்மாக்களின் நன்மைக்காகவும் தனது லீலைகளை வெளிப்படுத்தவும், அணுகம்பே மந்த சித்தேஷு, மந்த புத்தி கொண்டவர்கள் மீது கொண்ட கருணையாலும் என்று விளக்குகிறது இந்த ஸ்லோகம். அதாவது இறைவன் நம் மீது காட்டும் கருணையின் அடிப்படையில் பந்தங்களில் சிக்கிய ஆத்மாக்களை உயர்த்துவதற்காகவே அவதாரங்கள் எடுக்கப்படுகின்றன என்று இந்த ஸ்லோகம் விளக்குகிறது. ஒரு மனிதன் வாழ்வு முழுவதும் உண்மையே பேசாமல் பொய் சொல்லிக்கொண்டே வாழ்ந்து வந்தான். ஒரு நிலையில் அவன் மனம் திருந்தி தனது தவறை உணர்ந்து இனி பொய் கூற மாட்டேன் என்று சபதம் செய்துவிட்டு திருமகளின் திருவடிகளிலும் திருமாலின் திருவடிகளிலும் தஞ்சமடைந்தான். இதுவரை செய்த தவறுகளில் இருந்து தன்னை காத்து தனக்கு முக்தி அளிக்குமாறு திருமாலிடம் வேண்டினான். அப்போது திருமால், நீ நிறைய பொய் பேசியிருக்கிறாய், அதனால் அதற்கு தண்டனையாக 7 பிறவிகள் மீனாக பிறக்க வேண்டும், அதன் பின் உனக்கு முக்தி அளிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் கருணை கடலான மகாலட்சுமியோ, சுவாமி, இவன் இதுவரை தவறு செய்திருந்தாலும் இப்போது திருந்தி நீங்களே கதி என்று வந்துவிட்டான். இனி இவனை தண்டிப்பது முறையல்லவே, உடனடியாக இவனுக்கு முக்தி அளித்து விடுங்கள் என்று கூறினாள் கருணைக்கடல். அதற்கு சுவாமி என்ன சொன்னார் தெரியுமா? இப்போதே இவனுக்கு முக்தி அளித்தால் இவன் செய்த தவறுக்கென்று சாஸ்திரம் விதித்துள்ள தண்டனையை யார் அனுபவிப்பது என்று கேட்டார். அதற்கு மகாலட்சுமி தாயார், இவன் 7 பிறவிகள் மீனாய் பிறப்பதற்கு பதிலாக நீங்களே ஒரு பெரிய மீனாக ஒரு அவதாரம் எடுத்து விட்டால் என்ன? இவனது பாவங்களுக்கான தண்டனை நிறைவேறிவிடும் அல்லவா? எனவே தாமதிக்காமல் இப்போதே இவனுக்கு முக்தி அளியுங்கள் என்று தாய்ப்பாசத்தோடு கூறினாள் மகாலட்சுமி தேவி. அதனால் திருமால் மத்ஸ்ய அவதாரம் எடுத்து அந்த பக்தனின் பாபங்களை தீர்த்தார்.
அந்த பக்தனும் விரைவில் முக்தியடைந்தான். இவ்வாறு பக்தர்களின் பாபங்களை கழுவுவதற்காகவே திருமாலையே மிருக வடிவங்களில் அவதரிக்க வைக்கிறாள் மகாலட்சுமி என்று ஒரு புதிய கோணத்தில் விளக்கம் அளித்தார் வேதாந்த தேசிகர். பக்தர்களின் பாவங்களை தீர்ப்பதற்காகவும் பக்தர்கள் இனி பிறவாமல் காப்பதற்காகவும் திருமால் கருணையோடு பூமிக்கு இறங்கி வந்து மீன் போன்ற வடிவங்களில் அவதாரங்கள் எடுக்கிறார். இத்தகைய அவதாரங்கள் செய்ய வேண்டுமென்றால் அந்த இறைவனுக்கு எவ்வளவு பரந்து விரிந்த கருணை இருக்க வேண்டுமல்லவா? அதனால்தான் மத்ஸ்யமூர்த்தி உதாரதி என்று அழைக்கப்படுகிறார். உதாரம் என்றால் பரந்த மனப்பான்மை என்று சமஸ்கிருதத்தில் பொருள். இந்த 219வது நாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் இறைவன் நம்மீது தனது விசாலமான கருணையை பொழிவார். அடுத்தது நாமம் 220. ஓம் அக்ரண்யே நமக. இதில் கடவுள் பூமியில் ஏன் அவதாரங்கள் செய்கிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.